குட்டி கதைகள். கதையின் தலைப்போ அன்பின் வெற்றி. அது ஒரு விளையாட்டு மைதானம். 8 சிறுவர் சிறுமிகள் வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்திற்காக தயாராகி கொண்டிருந்தார். ரெடி செடி கோ என்றவுடன் விளையாட்டு துப்பாக்கியின் சத்தம் கேட்கவும் குழந்தைகள் ஓடத் தொடங்கியது. ஒரு 15 அடி தூரம் சென்றிருப்பார்கள். அவர்களில் ஒரு குழந்தை திடீரென்று கீழே விழுந்துவிட்டது. அடிப்பட்ட காரணத்தினால் அந்த குழந்தையும் அழ ஆரம்பித்து விட்டது. ஏதோ சத்தம் வரவே ஓடிக்கொண்டிருந்த அனைத்து குழந்தைகளும் திரும்பி பார்த்தனர். பின்னர் அந்த குழந்தையை நோக்கி ஓடி வந்தனர்கள். அதில் ஒரு குழந்தை கீழே குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு கேட்டது, இப்போ வலி போயிடுச்சா? அதை பார்த்த மற்ற குழந்தைகளும் அவளைப் போலவே நெத்தியில் முத்தமிட்டது. பின்னர் எல்லோரும் அந்த குழந்தையை தூக்கியவாறே வெற்றி இலக்கை நோக்கி ஓடினார்கள். அதை பார்த்த விழா குழுவினர்களும் பார்வையாளர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள். எல்லோர் கண்ணிலும் கண்ணீர். அந்த பரவசத்திலும் எழுந்து நின்று கை தட்டினார்கள். ஆம், இது ஒரு உண்மை சம்பவம். இது நடந்தது வேறு எங்கும் இல்லை, நம் இந்தியாவில்தான். அதுவும் ஹைதராபாத்தில் தான் நடந்த சம்பவம். இந்த விழாவை நடத்திய மனநிலம் குன்றியவர்களுக்கான தேசிய நிறுவனம். அதில் கலந்து கொண்ட குழந்தைகள் மனநிலம் குன்றியவர்கள். ஆம், அவர்கள் மனதால் குன்றியவர்கள். ஆனால் குணத்தால். இதிலிருந்து அவர்கள் உலகிற்கு சொல்வது என்ன? வெற்றி பெற்றவர்கள் நாம் விட தாழ்ந்தவர்களுக்கு உதவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாக மாட்டார்கள். நம்மால் பலர் இதை செய்வதில்லை. ஏன்? அன்பிற்கு பதில் நமக்கு மூளை இருக்கிறது. அன்பு மட்டுமே இந்த உலகை நிற்காமல் ஓட வைக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.